புல்லாக்கொண்டன்புதூர் கிராமம் தேவராயரம் பஞ்சாயத்தில் இந்த குட்டை இருக்குங்க. இந்த பாசமட குட்டை இதுக்கு பேர். இது ரொம்ப பழமையான ஒரு குட்டை. இங்கே வந்து 365 நாள் தண்ணி இருக்குது. பண்ணங்கன்று மாடு கன்று குடிக்கிறது எல்லாமே இந்த குட்டையில் தான் குடிச்சிட்டு. தை நோம்பியான மாடு கலவுறது எல்லாமே இங்கே தான் நடந்துட்டு இருந்தது. தண்ணி எப்பவுமே வத்தாது. ஆனால் இப்போ இதுக்கு தண்ணி வரத்து இல்லாததுனால புதர் மண்டி எல்லாம் இப்படி கிடக்குதுங்க. பேரே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசமட குட்டைம்பாங்க. இந்த தண்ணி வந்துங்க பாசம் மாய் எப்பவுமே 325 நாளும் தண்ணி இருந்த குட்டையினால்தான் அதுக்கு பாசமட குட்டைன்னு ஒரு பேரே உருவாக்கிது. இப்போ வந்து அதுக்கு வந்து வடிகால் வசதி இல்லாதனால வரத்துக்களுக்கு உடைய வழி இல்லாதனால இதுக்கு தண்ணி வராமல். இந்த குட்டைக்கு முன்னாடி நீர் வரத்து வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்க. வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த பெரும்பள்ளத்துலேருந்து தண்ணி இதுக்கு வந்துட்டு இருந்தது. பெரும்பள்ளத்தில் இருக்கிற மழை நல்லா எடுக்க அது பெரும்பள்ளம் குழியாகி இந்த குட்டைக்கு நீர்வரத்து இல்லாமல் போச்சு. இது வடக்கு வெள்ளிங்க இது பெருமாள்புடி மலையிலேருந்து வருங்க. வடக்கு மலையிலேருந்து தண்ணி எரிஞ்சா அடுத்த நம்ம புல்லாக்கொண்டம்பூர் போய் அங்கேருந்து ஒரு குட்டை இருக்குதுங்க. அப்படியே தொடர்ந்து கீழே இருக்கிற குட்டைகளுக்கெல்லாம் போகும். பள்ளத்தில் மணல் எல்லாம் எடுத்து பள்ளம் குடியாகி அதனால தண்ணி பிடிக்க மேலே வரமாட்டேங்குது. இது ஒரு 20 வருஷமா இருக்குங்க. இது சம்மந்தமாக ஏதாவது கோரிக்கை கொடுத்துருக்குறீங்களா? கொடுத்துருக்குதுங்கெல்லாம் சொல்லிச்சு. வரல போன தடவைலாம் மராமத்தெல்லாம் பண்ணினாங்க. குட்டையெல்லாம் ஆழப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் நீர்வழி பாதை மட்டும் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ இந்த குட்டையை புதர் மண்டி கிடக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மராமத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாதனால பூரா இந்த முள்ளேறி புதராக இருக்குது. இதை வந்து சரி பண்ணி இந்த குட்டைக்கு நீர்வரத்தை ஏற்படுத்தி தரணும். அந்த பள்ளமே குழியானால் அங்கே ஒரு தடுப்பணை கட்டி அங்கேருந்து பைப் போட்டும் கூட கொண்டு வந்து இந்த குட்டைக்கு நப்பி விடலாம். இல்லை இந்த காட்டுமேடு தண்ணி வர்ற இடத்துல தண்ணி வெளியில் போகாமல் இதுக்கு ஏதோ ஒரு பைப்பை வச்சு இது குட்டையில் தண்ணியை நிறுத்தினா மீண்டும் பழைய வடிக்கு அந்த பழங்காலத்தில் எப்படி வற்றாமல் இருந்ததோ அது மாதிரி அது கால்நடைகளுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். இது குடிமராமத்து பணியில் சுத்தம் பண்ணாங்க. முதல்ல சுத்தம் பண்ணுற போது கொஞ்சம் அப்படியே தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பூரா புதர்கள் ஏறி சுத்தம் செய்ய முடியாமல் தண்ணி வராமத்தை தடுக்குதுங்க சில இடத்துகளில். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தண்ணி கொண்டு வரக்கு ஒரு வடிகால் அமைச்சு கொடுத்து தண்ணி தேக்கினா இங்கிருந்து ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கருக்கு பக்கமாக இந்த கிராமத்துக்கு நிலத்தடி நீர் மேலே வரும். 2 வழிப்பாதை. ஒன்று காட்டுமேடு தண்ணி வருங்க, இன்னொன்று பெரும்பள்ளத்து உச்சிக்குழியில பெரும்பள்ளத்து தண்ணி வரும். ஒரு 2-3 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு நிலத்தடி நீர் மட்டும் நல்ல உயரங்க. எப்பவுமே தண்ணி நீராமல் ஓடும். அப்போல்லாம் போரே இல்லைங்க. மேலே கிணறு தான் இருந்தது. ஒரு 20 அடி 30 அடியிலேயே கிணத்துல தண்ணி இருந்ததுங்க. இப்போல்லாம் கிணறே இல்லை, பூரா போரு. கீழே 500 அடி 1000 அடி பக்கமாக போயாச்சு. அப்பவுமே தண்ணி இல்லை. தண்ணி எங்களுக்கு தண்ணி வசதி வேணுங்கிறதுனால இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் தண்ணி வசதி கிடைக்குங்க. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது இந்த மாதிரி குட்டைகளை தூர்வாரினால விவசாயிகள் நிலை மேம்படும். விவசாயிகளுக்காக பெருசாக இதையும் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீர் ஆதாரத்தை பெருக்கினால அவங்கவுங்க வாழ்வாதாரம் உயருங்கிறது என்னோட கருத்துங்க.